அன்னைக்கு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு கேட்டாங்க. பெண்களுக்கு மறுமணம் மறுக்கப்பட்டது. பெண் சிசுக்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு அத்தனை தடைகளையும் மீறி இன்னைக்கு பெண்கள் காவல்துறையிலையும், ஆசிரியர் துறையிலையும், மருத்துவத்துறையிலையும், விவசாயத்துறையிலையும், அழகுத்துறையிலையும் குடும்ப இல்லத்தரசியாகவும் விளங்குற எங்களை போன்ற பெண்களை நாங்கள் ஏன் மகளிர் தினமாக கொண்டாடக்கூடாது? இன்னைக்கு நாங்கள் பெண்கள் இப்படி ஒரு பக்கம் நாங்கள் முன்னேறிக்கிட்டே தான் போய்கிட்டோம். ஆனால் மறுபக்கம் இந்த சமுதாயம் எங்களை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு சில விதி விலக்குகள் மட்டும் எங்களுக்கு மாறாமையே தயா இன்னமும் இருக்குது. அதாயா குழந்தை திருமணங்கிறது. எனக்கும் குழந்தை திருமணம் தயா நடந்துச்சு. எனக்கும் 15 வயசுல தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் 10th மட்டும்தாயா முடிச்சிருந்தேன். எனக்கு கணவருடைய வயசு 41. என்னுடைய தாய் தகப்பனார் அப்படிப்பட்ட திருமணம் தான் எனக்கு பண்ணி வச்சாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் குடும்பம் பண்ணினோம். குடும்பம் பண்ணி எனக்கு 16 வயசில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாரும் தன்னுடைய ஸ்கூல் பேக்கு தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க. ஆனால் நான் மட்டும் என்னுடைய கை குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்படிப்பட்ட நிலைமைதாயா எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் கண் கலங்கலை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு எதையாவது ஒன்று நம்ம சாதிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன். திருப்பி 18 வயசுலேயே எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சியா. அப்போ ஆனால் 18 வயசில் எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு 18 வயசுலேயே 2 குழந்தையும் பிறந்து முடிந்துச்சு. அப்பயும் நான் தன்னம்பிக்கை இழக்கலை. ஏதோ ஒன்று சாதிப்போம், நம்மளால் ஏதோ ஒன்று முடியும்னு நினச்சேன். என் வீட்டுக்காரர் சாதாரண மளிகை கடையில் தான் வேலை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாரும் என்னையே தரமட்டமாக நினச்சாங்க. ஆனால் அப்போ நினச்சேன், இனி நம்மளுடைய வாழ்க்கையை இதோட சீரழிச்சுக்கிட்டோம்னா இனி நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் வீணாக போயின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் நான் எங்கள் கணவர் வீட்டுக்கே வராமல் எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் படிக்கிறதுக்காக போனேன். அப்போ அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, 2 குழந்தை பிறந்துட்டு என்னத்தை நீ படிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பயும் நான் எதையுமே நினைக்கல. எல்லாம் சொல்லுங்க, இந்த பொண்ணு கணவரோட வாழாமல் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதையும் நான் எதையுமே பொருட்படுத்தலை. நான் படிக்கணுங்கிற ஒரே வெற்றி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளால் படித்து வெளியில் வர முடியும் அப்படின்னு. அப்போ நான் போய் ஸ்கூல் பிள்ளைங்களா அந்த பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு போவோம். நான் சேலை கட்டிட்டு இந்த பக்கம் போய் டியூஷனில் போய் நான் உட்காருவேன். அங்கே ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், இன்னைக்கு நம்ம குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோம், இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் கற்றுக்கிட்டோமா அப்படின்னு மட்டும்தாயா நான் நினைப்பேன். அங்கேருந்து வரும்போது என் பிள்ளைங்க 2 கடத்தெருவுலையும் அங்கே இங்கேயும் நிற்கும் பாருங்க. அந்த வழி எனக்கு மட்டும்தாயா தெரியும். அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டேன். நம்மளால ஏதோ முடியும் அப்படின்னு வீட்டில் இருந்தே படித்து ப்ரைவேட்டாக நான் +2 எழுதி 935 மார்க் வாங்கியிருக்கேனா நான் செஞ்ச முயற்சி தானாயா. அன்னைக்கு என் வீட்டுக்கார் படிக்கவே கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவர் மனசையும் மாற்றி அவரே கொண்ட, துர்கா நான் உன்னோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டேன், நீ போய் படி அப்படின்னு சொல்லி அவரே கூட்டிகிட்டு கொண்ட என்னைய டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் கொண்டு சேர்த்து விட்டாரியா. ஆனால் அதோட என்னோட கஷ்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. 8:30 மணிக்கு பஸ்ஸு. அந்த பஸ்ஸை விட்டால் எனக்கு பஸ்ஸு கிடையாது. ஆனால் 8:30 மணிக்குள்ள என் குழந்தைய ஸ்கூல் கிளப்பணும், வீட்டில் வேலை பார்க்கணும், நான் காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு இருக்கிற ஒர்க்கை முடிக்கணும். திருப்பி நான் பஸ்ஸில் எத்தனை நாள் ஆம்பளை பையன் மாதிரி நான் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு வந்திருக்கையா. தொங்கிட்டு இருந்து வீட்டில் படிக்கலான்னு புக் எடுத்தோம்னா வீட்டில் வேலை பார்க்கணும்னு சொல்லி வீட்டில் ஒரு பக்கம் காட்டுவாங்க பாருங்க. அத்தனை டார்ச்சரையும் நான் தாங்கிக்கிட்டேயா. அன்றைக்கி வீட்டுக்காரர் கேட்டாங்க எல்லாரும், எங்கள் அம்மா வேலை பார்க்கணும், உன் பொண்டாட்டி மட்டும் படிக்க போகணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்காரரு, என் பொண்டாட்டியை நான் படிக்க வைப்பேன், அது என்னுடைய இஷ்டம், அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி என் தோள் கொடுத்து என்னுடைய தோலை தட்டி கொடுத்து, நீ படிக்கப்போ, நீ படிச்சாதான் உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், நீ சாதிக்க முடியும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நொடியிலையும் நான் பின் வாங்கும் போது என் கணவர் எனக்கு பின்னாடி இருந்து ஊக்கம் கொடுத்தாருயா. 40 பேர் எங்க கிளாஸ்லயா, 38 பேர் ஃபெயில், 2 பேர் தான் பாஸ், அதுல நானும் ஒருத்தியா. என்னுடைய கணவர் சாதாரண மளிகை கடையில் தான் வேலை பார்ப்பாரு. 5000 ரூபா சம்பளம் தான். அந்த 5000 ரூபா சம்பளமும் இல்லைன்னா ஒரு குடும்பம் எப்படியா ஓடும்? ஆனால் என்னுடைய கணவர் இதுதான் 41 வருஷமாக சம்பாதிச்ச அத்தனை காசையும் என்னுடைய 2 வருஷம் படிப்புக்காக கொண்டாந்து எல்லா காசையும் போட்டுட்டு இன்னைக்கு நலாதிபதியாக உட்காந்துருக்காருல்ல. அன்னைக்கு நான் பெண்ணு நினச்சி வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்தேன்னா, இன்னைக்கு 10வது முடிச்சேன்னா
+2 முடிச்சு கம்ப்யூட்டரில் டிசிஏ டேலி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு இன்னைக்கு பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் என்னால் வர முடிஞ்சிருக்குமாயா? இன்னைக்கு என்னுடைய குழந்தை திருமணம் எனக்கு நடந்தாலும் என்னுடைய கணவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்து உன்னால் முடியும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஊக்குவிச்சதுனால இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கையா. இதே மாதிரி குழந்தை திருமணம் பண்ணுற அத்தனை பெண்களுக்கும் அமையுங்கிறது என்ன நிச்சயம் சொல்லுங்கய்யா. அதனால தான் சொல்கிறேன், பெண்ணே உனக்கு தடை கற்களை அகற்று, தடை கற்களாக விளங்குபவர்களை தடை கற்களையே உடை தெரிபவர்களாக மாற்று, வெற்றி நிச்சயம். இப்படிப்பட்ட கணவர் இவருக்கு அமைந்ததை உண்மையிலே இறைவன் கொடுத்த வரம். அவரை நாங்கள் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் மனதார பாராட்டுகிறேன். சார், அப்பாவோட பாசத்தை அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க. உன் இதயத்தை கேட்டுப்பார், ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு அர்த்தம் சொல்லும். ஆனால் உன் தந்தையின் இதயத்தை கேட்டுப்பார், நான் துடித்துக் கொண்டிருப்பதே என் பிள்ளைகளுக்காக தான் சொல்லும். பொதுவா ஒவ்வொரு குடும்பத்தின் தந்தையுமே ஒரு உழைப்பாளி தாங்க. கோலார் தங்க சுரங்கத்து வாசலை எழுதி போட்டிருப்பாங்க, கை இழந்தா இவ்வளோ பணம் தரும், கால் இழந்தா இவ்வளோ பணம் தரும், உயிர் போனா இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தன்னுடைய பெண் இன்னொருத்தர் கரத்தை பற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கை போனாலும் பரவாயில்லன்னு சம்மதிச்சு போய் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட தந்தைகளுக்கு ஒரு தந்தையை நான் கொண்டாடணும் தாங்க நான் ஆசைப்படுறேன். சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடன் சொல்லுவாங்க. தான் கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்லன்னு தன் பையனையும் பொண்ணையும் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஆக்கணுன்றதுக்காக தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட தியாகம் செஞ்சு அந்த தொகையை கூட அவங்க கல்விக்காக செலவழிக்கிறாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட தந்தைகளுக்கு ஒரு தந்தையை தினம் கொண்டாடணும் தாங்க நான் ஆசைப்படுறேன். பொதுவா வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 2 விஷயத்திலையுமே பெரும்பான்மையான பங்கு இந்த தந்தைங்களுக்கு தாங்க இருக்கு. இலக்கியங்களும் புராணங்களும் வரலாறுகளும் பெண்களை பத்தி எவ்வளவோ பெருமையா சொல்லியிருக்காங்க, தாய்மார்களை பத்தி எவ்வளவோ வர்ணிச்சிருக்காங்க. நான் தேடி பார்த்தேன், இந்த தந்தையை பத்தி யார் என்ன சொல்லியிருக்கான்னு தேடி பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு என் முண்டாசு கவிஞன் சொன்ன ஒரு வரி ஞாபகம் வந்ததுங்க. எங்கள் தந்தையர் நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொன்னாங்கங்க. எல்லாரும் தாய்நாடுன்னு போற்றிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல எங்கள் தந்தையர் நாடுன்னு என் தந்தையை பெருமைப்படுத்தினா பாத்தீங்களா என் முண்டாசு கவிஞன். அதுக்காகவாவது ஒரு தந்தையர் தினம் கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேங்க. மேடையில் இருக்கின்ற சிவரஞ்சன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கண் பார்வை இல்லாதவர். இவருடைய தந்தையார் ஒரு நரிக்குறவ இனத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் பாசிமணி ஊசிமணி இதையெல்லாம் விற்று தன்னுடைய இந்த மகனை படிக்க வைத்திருக்கின்றார். இதில் இந்த பையனுடைய அம்மா தாயார் உடல்நிலை சுகமில்லாதவர். இப்படிப்பட்ட இந்த கஷ்டமான குடும்பத்தில் இந்த பையன் படித்து இவருக்கு கண் இல்லை. இவருக்கு 2 சகோதரர்கள், அதில் ஒரு தம்பிக்கும் கண்ணு கிடையாது. இவர் பார்வையை இழந்தாரே தவிர தன்னம்பிக்கை இழக்கவில்லை. பார்வையை இழந்திருக்கலாம், ஆனால் நான் வாழ்க்கை இழக்க மாட்டேன் என்று தன்னம்பிக்கையோடு போராடி இன்றைக்கு பிஏ வரைக்கும் இந்த பையன் படிச்சிட்டார். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறார். கான்வென்ட்ல ஒரு பையனை படிக்க வச்சு அவன் மேல படிச்சு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. சாலையோரத்தில் பாசிமணி ஊசி விட்டால் கூட தன் மகனை இன்றைக்கு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதனை. அப்படி இவர் பிஏ படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு பிஎட் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சீட்டு கூட கொடுக்கறதுக்கு சில கல்லூரிகள் இடம் இருந்தாலும் இன்னைக்கு பிஎட் படிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசிரியர் பயிற்சி படிக்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டமான குடும்பம். அவருடைய படிப்பு செலவுக்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த 10,000 ரூபாய் காசோலை இவருடைய படிப்பு செலவுக்காக வழங்கப்படுகிறது. சேலம் விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 5,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சேலம் ஏவிஆர் சொர்ணமகால் சார்பாக இந்த சிவரஞ்சனுடைய படிப்பு செலவுக்காக 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. ரொம்ப நன்றி சார். ஐயா, இன்னைக்கு நம்ம அன்னைய தினம் தாயா கொண்டாடணும். ஏன் தெரியுமா ஐயா? தாய் என்பவள் சுயநலமற்றவள் யா. தன்னோட சேய்க்காக உழைப்பதில் அவ இமயம் போல செயல்படுறாங்கய்யா.
அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டா எங்கள் அம்மாவே நான் சொல்லுவேங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, எங்கள் அப்பா திருச்சி. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வாழ்ந்த 3 வருஷத்தில் எங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மாவை வந்து எனக்கு அப்போ வயசு 2. ஆனால் எங்கள் அம்மா இந்த திருச்சியில் முகம் தெரியாத யாருமே இல்லை, இந்த உறவுன்னு கை கொடுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லாத மாதிரி எங்கள் அம்மா தன்னந்தனியாக நின்னாங்க. அப்போ அந்த பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே வந்தாங்க, கட்டின புடவையோட. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்னாங்க. என்னை தூக்கிட்டு போய் ஒரு வீட்லேயும் போய் வேலை கேட்காத மாதிரி என்னை போய் வேலை கேட்டாங்கய்யா. எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்கய்யா. லாஸ்ட்டில் ஒரு ஹோட்டலில் வேலை கிடச்சிச்சு. அதில் 2 நேரம் சாப்பாடுக்கு மட்டும் எங்கள் அம்மா போதும்னு சொல்லிட்டு என்னை வளர்த்தாங்க ஐயா. ஹோட்டலில் வேலை பார்த்தா நான் இங்கே கற்றுவேன். என்னையும் பார்த்துட்டு ஹோட்டலையும் பார்த்துட்டு சாப்பாடையும் அரைகுறையாக முடிச்சுட்டு எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஐயா. அப்படி வளர்த்து என்னை 12வது வரையும் படிக்க வச்சாங்க ஐயா. காலேஜும் சேர்ந்தையா நான். ஆனால் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறப்பயே லவ் பண்ணையா. இந்த வீணா போன லவ் தாயா எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் சொல்கிறாங்க லவ்வால் தான் எல்லாம் முன்னேறாங்கண்ணா. அதே லவ்வால் தாயா நானும் கவுந்தேன். அதே லவ்வால் என்னை பின்னாடி சுற்றி வந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்கலையா. 3 மாதம் வாழ்ந்தான் என் கூட வந்து. என் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லி போன வந்தாயா, திரும்பி வரவே இல்லையா. அவன் ஏன் வரலன்னு கேட்டா எங்கள் அம்மாட்ட கேட்டேன், உன்னை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையா. அப்போ நான் கேட்டேன், எனக்கு நான் இப்போ கர்ப்பிணியாக இருக்கேன், இப்படி நீ சொல்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீ உன் முடிவை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன் சர்வசாதாரணமா அவ்வளோ இதுலேயும் நான் வந்து இல்லை இந்த உலகத்தை காமிப்பேன், உன் குழந்தை தான் இது நான் காமிப்பேன்னு சொல்லி வீராப்பா நின்னையா. நான் சொன்னையா என்னோட கணவர்கிட்ட, உன்னோட அம்மா முக்கியம் நீ சொல்றீங்க, அதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஆனா உன்னோட மனைவி உன் குழந்தைக்கு ஒரு தாயாக போறேங்கிறத நீ ஏன் உணரல? நானும் அந்த இடத்துல ஒரு தாய் தானே, என்ன ஏன் தூக்கி போட்டான்னு கேட்டையா. அவன் சர்வசாதாரணமா எனக்கு எங்க அம்மா முக்கியம், எங்க அம்மா சொன்னாதான் நான் பின்னாடி வருவேன்னு சொன்னாயா. இப்ப இப்படிப்பட்டவரால என்னோட வாழ்க்கை இப்ப பாதிச்சிருச்சு இல்லையா. எங்க அம்மா கஷ்டப்படுதாயா என்னையும் வளர்த்தாங்க. காலையில 6 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தாயா வருவாங்க. அப்ப எங்க அம்மா கையில ஒரு ரூபா சோறு கூட நான் வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையா. இதுல வேற எங்க அம்மாவுக்கு வீசிங் ட்ரபிள் இது மாதிரிலாம் வரையா. இரும்பி ரத்தமா வாந்தி எடுப்பாங்கய்யா. இப்படிப்பட்ட அம்மா ஒரு சைடு, இப்படிப்பட்ட விட்டுட்டு போன கணவர் ஒரு சைடு, நடுவுல வயிற்றுல ஒரு குழந்தை ஒரு சைடு, 3மே நான் பார்த்தேயா. அம்மாவால் இனிமே வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சியா. ஆனா நானாச்சும் வேலைக்கு போலாடா, நான் கர்ப்பிணியா இருந்ததுனால யாரையும் எனக்கு வேலை கொடுப்பா. ஆனா இன்னைக்கு அதே குழந்தை நான் பெத்து எடுத்து 2 மாசம் ஆகுதியா. ஆனா எனக்கு ஆறுதல் கொடுத்தது எங்க அம்மா மட்டும்தாயா. பக்கத்துல இருந்து இப்படிப்பட்ட அபல நிலையில நிக்கிற எனக்கு தோல் கொடுத்தது எங்க அம்மா தாயா, தூக்கி விட்டது எங்க அம்மா தாயா. அதாயா சொல்றேன், அன்னையர் தினம் கொண்டாடணும்னு சொல்லி எங்க அம்மா தாய்ப்பாலை மட்டும் இல்லையா, தன்னம்பிக்கிற பாலையை ஊதிருக்காங்கய்யா. அதனால இந்த சமுதாயத்துல கண்டிப்பா நான் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், என் குழந்தைய நல்லா வளர்ப்பேங்க நம்பிக்கை இருக்குயா. அதாயா சொல்றேன், அன்னையர் தினம் தான் பெஸ்ட்னு. உன் பேர் என்னம்மா? திவ்யாங்க சார். திவ்யா, எத்தனை கை குழந்தையா இருக்காது? ஆமா, 2 மாசம் சார். 2 மாசம் குழந்தை. இந்த திவ்யா என்ற பெண் தன்னுடைய அவலமான ஒரு நிலையை எடுத்து சொன்னார். காதலிக்கிறதுக்கு முன்னாடி காதலி தான் கண்ணுக்கு தெரியுறா. காதலிச்சுட்டு அந்த பொண்ணை கர்ப்பமாக்கின பிறகு அவங்க அம்மா பேச்சை கேட்குறேன்னு சொன்னா, ஒரு பொண்ணு அம்மா ஆகிட்டு அப்புறமா அவனோட அம்மாவோட பேச்சை கேட்குறான்னா இது உலகத்தில் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கா? அன்னையர் தினம் தான் கொண்டாட வேண்டும் என்று தான் ஒரு அன்னையாகி ஒருவனால் ஏமாற்றப்பட்டு ஒரு கை குழந்தையை சுமந்து கொண்டிருந்தாலும் சுமையில் வாடினாலும் இதே சுமை அடுத்த பெண்ணுக்கு வந்து விடக்கூடாது. பெண்கள் சில காளையரை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. காளையரில் சில கைவர்களும் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லத்தான் இந்த அரட்டையரங்கத்துக்கு வந்திருக்கின்றார். கை குழந்தையோடு கண்ணீரின் கம்பளையுமாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விலக்கேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 10,000 ரூபாய் காசோலையும், சேலம் விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 5,000 ரூபாய் காசோலையும் சன் டிவி அரட்டையரங்கத்தில் வழங்கப்படுகிறது. சேலம் ஏவிஆர் சொர்ணமகால் அவர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அரட்டையரங்கத்திலும் இந்த அரட்டையரங்கத்திலும் இந்த திவ்யாவுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த 10,000 ரூபாய் காசோலை இங்கே வழங்கப்படுகிறது. நன்றி ஐயா. இங்கே 25,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. இந்த 25,000 ரூபாய் ஏமாந்து இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்காக அல்ல. இப்படி தன் மகள் ஏமாந்து விட்டாலும் கூட இந்த பெண்ணை வைத்து சுமந்து அவர் பெற்றெடுத்த பேர குழந்தையும் சுமக்கிறார்ல, இந்த அம்மாவுக்கு தான் உண்மையிலே அன்னையர் தினம் கொண்டாட வேண்டும் என்று இந்த பெண் சொன்னது
ஆண்டவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார்.